ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாம் என்ன. அதாவது சாதனமின்றி ஒன்றை சாதிக்க முடியாது. சாதனமின்றி அந்த சாதனம்னா என்னது? சாதன சதுட்டயம் 4 இருக்கு. அந்த 4ம் அறிந்தவருக்கு தான் அறிவு உண்டாகும். அந்த சாதனம்ன்றது 4. அந்த 4ஐ அறிந்தவருக்கு சாதனம் சதுட்டயம் உணர முடியும். அந்த சாதன சதுட்டயம் உணர்ந்தவருக்கு தான் நூதன விவேகியினுள் நுழையாது நுழையுமாகில் பூத ஜென்மங்கள் கோடி புனிதனாம் புருடனாமே. அப்போ இத்தனை ஜென்ம எடுத்துன்னு வந்து பிறவி எடுத்து வந்த பாரு. இப்ப எடுத்த பிறவி தான்ப்பா இப்ப புனிதமான பிறவி. அப்போ நீ இந்த பிறவி போயினும் எப்பிறவி வாய்க்குமோ, அதனால இப்பிறவியே நழுவ விடாம கப்புன்னு புடிச்சுக்கணும். அந்த புடிச்சிக்கின்னு அந்த ஒரு குரங்கு என்ன செய்யுமா, தான் குட்டிய அப்படியே கெட்டியா புடிச்சுக்கும். அது தாய் பிடிக்காது, குட்டி குரங்க கெட்டியா புடிச்சுக்கும் அம்மாவை. ஏன்னா நம்ம உழுந்துடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கெட்டியா பிடிச்சிக்கும். ஆனா குரங்கு பெரிய தாய் குரங்க அப்படியே தாவி தாவி போவோம், இருந்தா கூட இது விடாது. அந்த மாதிரி நம்ம சீடனாகப்பட்டவன் குருவை கெட்டியா பிடிச்சிக்கணும். கெட்டியா பிடிச்சிக்கின்னு நோண்டி 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 கேள்வி கேட்டு அவனோட அறிவு கூர்மையெல்லாம் உறிஞ்சி அந்த சத்து சாராம்சத்தை உறிஞ்சி எடுத்துக்கணும். அப்போ உறிஞ்சி எடுத்துக்கிறது மட்டும் போதாது. நீ அன்னப்பறவை போல நீரும் பாலும் கலந்தா கூட அதை நல்ல கருத்துக்களை எடுத்துக்கின்னு கெட்ட கருத்துக்களை விட்டுடணும். குரு கலந்து எல்லாத்தையும் சொல்லுவாரு. ஆனா நமக்கு உண்மையான சாராம்சத்தை மட்டும் எடுத்துக்கணும், கெட்டதெல்லாம் விட்டுடணும். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை உணர்றதுக்கு ஏதுகையா அந்த சூட்சம புத்தியில கலந்து அறிவு கூர்மையா செயல்படும் பொழுது அந்த பரம்பொருள்னா என்னாது, உன்னோட சூட்சமத்தில் சூட்சமம்னா என்னாது, துரியத்தில் துரியாதீதம்னா என்னாதுன்னு உனக்கே புரியும். அப்பே புரிஞ்சவன் தான் நூதன வேகி. நுழைஞ்சிச்சுன்னா புனிதமான புருஷன், அப்பேற்பட்டவன் அப்படின்றது. எவ்வளவு பெரிய சப்ஜெக்ட். ஞானம்ன்றது சாதாரண சப்ஜெக்ட் இல்ல. சாதாரண சோறு, சாதாரண குழம்புக்கே ஒண்ணு அடுப்புல வச்சா உடனே குழம்பு வந்துருமா? அதை எப்படி ஒரு இது பதப்படுத்தி தாளிச்சு அதை குழம்ப ஊத்தி அதை செய்ய போறோமா? அது பக்குவ நிலை வந்த உடனே தான் அது குழம்பு. அது மாதிரி தான் சமையல் கலைகள்ன்றது ஒரு பொருள். அந்த பொருள் கலவை